பக்கத்து வீட்டில் வசிக்கிற ஒரு அழகான பொண்ணு காலையில் எனக்கு வீட்டுக்கு வந்துச்சு. அக்கா, நேற்றுக்கு நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போனீங்களாமே, அங்கே இந்த சிதம்பர ரகசியம் சொல்கிறாங்களே, அது என்னது அக்கா? அது இதுவரைக்கும் எனக்கு புரியவும் இல்லை, யாரும் எனக்கு கரெக்டாக இதுவரையும் சொல்லியும் தரல. அது என்னன்னு சொல்லித்தாங்க அக்கா. கண்டிப்பாக உனக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன், உட்காருமா. நீ கேட்டதுனால முதல்ல நான் சிதம்பர ரகசியத்தை சொல்கிறேன், பிறகு கோவிலோட அனைத்து விவரங்களையும் விரிவாட்டு சொல்லித்தரேன். இந்த சிதம்பர ரகசியம் நடராஜர் கோவிலில் எங்கே இருக்குதுன்னா, இந்த நடராஜர் சந்நிதி இருக்குது இல்லையா, அதுக்கு அருகாமையில் சிதம்பர ரகசிய பீடம்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த நடராஜர் சன்னதிக்கு வல பக்கத்தில் ஒரு சின்ன வாசல் போட்டிருப்பாங்க. அந்த வாசலை நீல திரை சீலை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த நீல திரை சீலையை விளக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு பொன்னாலான வில்வ இலை அப்படியே தொங்க போட்டிருப்பாங்க. அந்த வில்வ இலை மட்டும்தான் அங்கே தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு உள்ள ஒரு லிங்கமோ ஒரு திருவுருவமோ ஒன்றுமே இருக்காது, அதாவது வெட்ட வெளியா இருக்கும். அது அந்த திரை சீலையை நீக்கிட்டு அவங்க ஒரு நிமிடம் அந்த ஆரத்தி காட்டுவாங்க. அப்போ நம்முடைய மனக்கண்ணில் சிவபெருமானை திட சங்கல்பத்துடன் தியானித்து வழிபட்டு கொள்ள வேண்டும். அதாவது இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாமல் இருக்கின்றார் என்பதுதான் இதனுடைய விளக்கம். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வெட்ட வெளியில சிவபெருமானை உணர மட்டுமே முடியும் என்பதுதான் இதனுடைய முழு அர்த்தம். நாம் சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த சிதம்பர ரகசியத்தை தரிசனம் செய்தால் நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். இங்கே மூடப்பட்டிருக்கும் திரை என்பது மாயை. திரை விலகினால் ஒளி தெரியும். அதே போல நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும். இறைவன் முதலும் முடிவும் இல்லாமல் உருவமற்றவராக ஆகாயத்தில் உள்ளார் என்பதை விளக்குவதுதான் இந்த வெட்டவெளி ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம் என்று குறிப்பிடப்படுகிறது. நான் எளிமையான முறையில் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் கோவிலை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை பார்க்கலாம். வாங்க. நீங்க சிதம்பரம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க முதல்ல தெரியாம போனோம், நிறைய பார்க்காம விட்டுட்டு வந்துட்டோம். இந்த சிதம்பரம் கோவில் மனித உடலோடு தொடர்பு படுத்தி தான் கட்டியிருக்காங்க. நம்முடைய உடலில் இடதுபுறம் தான் நம்முடைய இதயம் இருக்கிறது. அதுபோல இந்த சிதம்பரம் கோவிலில் கருவறை நடுபாகத்தில் இல்லாமல் இடதுபுறத்தில் அமைத்திருக்காங்க. இங்க வேறொரு அதிசயமும் இருக்குது. அந்த காலத்திலேயே இவ்வளவு நுண்ணியமாக எப்படி செய்திருக்காங்கன்னு நினைச்சா ரொம்ப வியப்பா இருக்குது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு இழுத்து சுவாசம் விடுகிறான். அதே போல இந்த கருவறைக்கு மேலே உள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு அதிசயம் இருக்குது. அதாவது மனிதனுக்குள்ள 72,000 நாடிகள் இருக்கிறது. அதே போல அந்த கூரையில 72,000 ஆணிகள் அடிக்கப்பட்டுள்ளது. இந்த இதயத்தோட துடிப்பை தான் நடராஜரோட நடனத்தோட ஒப்பிடுறாங்க. இந்த கோவில் 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இந்த கோவில்ல 4 திசைகளிலும் 4 கோபுரங்களும் பிறகு 4 சபைகளும் இந்த கோவில்ல இருக்குதுங்க. இந்த கோபுரம் 135 அடி உயரம் உடையது. இதுக்கு வாசல் 40 அடி உயரத்துல இருக்குது. எவ்வளவு உயரம்னு பாருங்க. இந்த கிழக்கு கோபுர வாசல்ல 108 சிவ தாண்டவ சிற்பங்கள் இருக்கிறது. அதாவது நாட்டிய சிற்பங்கள். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பெரும் புலவர்களான அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் போன்றவர்கள் இந்த ஒவ்வொரு கோவில் வாசல் வழியாகவும் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. இதை நம்ம நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்குது இல்லையா?
அடுத்து நம்ம இங்கே இருக்கிற நடராஜர் சிலையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த நடராஜர் சிலை ஆடல் கடவுள்னு அழைக்கப்படுகிறார். நடராஜர் தனது வலது மேல் கையில் உடுக்கையை வைத்துள்ளார். அதாவது உலகம் ஒளியின் மூலமாகத்தான் தொடங்கியது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த உடுக்கை வைத்துள்ளார். இதனைத்தான் பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி என்று இப்பொழுதுள்ள அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க. அடுத்து 2வது கை இடதுபுற மேல் கையில் நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்று எச்சரிக்கையை கொடுக்கிறது. அடுத்து 3வது வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிக்கிறது. நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்றது. அடுத்து 4வது கை இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை அது உணர்த்துது. 5 இந்த நடனத்தில் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற 3 செயல்பாடுகளும் உள்ளது என்பதை அது உணர்த்துகிறது. ஜெனீவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான செர்ன் என்ற இடத்துல இந்த நடராஜர் சிலை வைத்திருக்காங்க. எவ்வளவு அதிசயம் பாருங்க. அடுத்தது பொன்னம்பலத்தை பற்றி பார்ப்போம். பொன்னம்பலம்னு சொல்றது நடராஜ பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த சபைதான் கனக சபை. அந்த பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளது. இது சிவனை வழிபடும் 28 வழிகளை குறிக்கிறது. இந்த 28 தூண்களும் 64 + 64 மேற் பலகைகளை கொண்டுள்ளது. அதாவது 64 என்பது 64 ஆயக்கலைகளை குறிக்கிறது. இந்த இடத்தை அடைய நாம் 5 படிகளை ஏறி வர வேண்டும். அதாவது சிவாய நம என்ற பஞ்சாட்சர நாமத்தை தான் அது குறிக்கிறது. இந்த கோவிலில் ஒரு இடத்துல நின்னா மட்டும்தான் 4 கோபுரங்களும் தெரியும். அடுத்து நம்ம சிவகாம சுந்தரி அம்மன் கோவிலை பார்ப்போம். இந்த கோவில் வடக்கு கோபுரத்தை நோக்கி அமைந்திருக்கிற ஒரு பார்வதி கோவில். இந்த கோவிலில் தியானம் செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே இருந்து நம்ம தியானம் செய்யலாம். இந்த கோவிலுக்கு ஃப்ரண்டில் உள்ள மேற்கூரையில் பல புராண கதைகள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது. இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த சிவகாமி அம்மன் கோவிலில் ஐப்பசி பூரா விழா 10 நாட்கள் நடக்கும். அப்போது இந்த தேரோட்டமும் நடைபெறும். பின்பு திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அடுத்து இங்கே கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இருக்குது. நடராஜன் சன்னதிக்கு நேர் எதிரே இது அமைந்துள்ளது. அடுத்து பாண்டிய நாயக்கர் கோயில். இது சிவகாமி சுந்தரி கோவிலுக்கு வடக்கு பகுதியில் இருக்குது. இது ஒரு முருகன் கோவில். இங்கே முருகன் 6 முகங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். நவலிங்க கோவில் இருக்கிற நவகிரகங்களால் வழிபடப்பட்ட லிங்கங்கள் இங்கே இருக்குது. பிறகு விநாயகர் சந்நிதிகள் இருக்குது. முக்குருணி விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர், பொல்லா பிள்ளையார், வல்லப கணபதி, மோகன கணபதி, கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சந்நிதிகள் இந்த கோவிலில் இருக்குது. இந்த சிதம்பரம் கோவிலுக்குள்ள திருமுறைகள் இருப்பதை இங்குள்ள பொல்லா பிள்ளையார் தான் கூறினார்னு ஒரு கல்வெட்டு செய்தி இருக்குது. பிறகு பதஞ்சலி சன்னதி இருக்குது. கம்பத்து இளையனார் சன்னதி உண்டு. நவகிரக சன்னதிகள் இருக்குது. சரி, இங்கே 5 சபைகள் இருக்கிறது. அதாவது சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவ சபை, ராஜசபை. இந்த நடன சபையில் நடன அரங்கேற்றங்கள் நடைபெறும். இங்கே பலதரப்பட்ட தீர்த்த குளங்கள் இருக்கிறது. மேலும் 8 சாஸ்தா அவதாரங்களை குறிக்கிறதும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம சிதம்பரம் கோவிலை பற்றி உண்மையான அனைத்து விவரங்களையும் இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தஞ்சாவூர் கோவிலுக்கு போனதை குறித்து வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. நீங்கள் கடைசி வரை பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தொடர்.